எல்லாரும் வணக்கம். என் பேர் வெங்கட். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட் ஆயில், பிரேக் ஆயில், இன்ஜின் ஆயில், பிரேக் ஃப்ளூயிட். ஸோ இந்த நாலுத்துலேயுமே தண்ணியும் இல்லை அதர் காம்பனண்ட்ஸ் அதர் ஃபியூல்ஸ் மிக்ஸ் ஆனால் என்ன ஆகுறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிக்காக தியரி பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறமா ப்ராக்டிக்கல் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இதை சின்னதாக எழுதி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வாட்டரோட கூலண்ட்டு, பிரேக் ஃப்ளூயிடு, இன்ஜின் ஆயில், டிஸ்டில் வாட்ரு. அடுத்து கூலண்ட்டோட வாட்டர், டிஸ்டில் வாட்டர், பிரேக் ஃப்ளூயிட், இன்ஜின் ஆயில். ஸோ அடுத்து வந்து இன்ஜின் ஆயிலில் கூலண்ட், டிஸ்டில் வாட்டர், பிரேக் ஃப்ளூயிட், வாட்டர். அண்டு பிரேக் ஃப்ளூயிடில் வந்து இன்ஜின் ஆயில், வாட்டர், டிஸ்டில் வாட்டர், கூலண்ட். ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக பார்ப்போம். ஸோ என்னென்னலாம் மிக்ஸ் ஆனால் இந்த மாதிரி இருக்கணும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வாட்டரில் கூலண்ட் மிக்ஸ் ஆனால் டிசால்வ் ஆயிரும். ஏன்னா கூலண்ட்டு வந்து ஆல்ரெடி வாட்டரை மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வாட்டர் ஊற்றினா டிசால்வ் ஆயிரும். பிரேக் ஆயில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வேப்பரைஸ் வித்து பபுள் ஃபார்மல் வந்துடும். ஏன் இதை சொல்கிறேன்னா, பிரேக் ஆயில் வந்து டென்சிட்டி அதிகம், வாட்டரோட கண்டமினேஷன் கம்மிங்கிறதுனால பிரேக் ஃப்ளூயிட் வந்து மேலே வந்துடும் அண்டு வேப்பரைஸ் ஆகிற மாதிரி பபுள் பார்ட்டிகல்ஸ் வரும். ஸோ இன்ஜின் ஆயிலில் வந்து வாட்டரில் மிக்ஸ் ஆச்சுனாலோ இல்லை வாட்டர் வந்து இன்ஜின் ஆயிலில் மிக்ஸ் ஆனாலோ இன்ஜின் ஆயிலோட டென்சிட்டி கம்மி. அதனால் இப்போ இருக்குன்னா வாட்டர் கீழே இருக்கும், இன்ஜின் ஆயில் ஃபுல்லாக மேலே கவர் பண்ணிடும் தண்ணியை. ஸோ அண்டரில் இருக்கிறது எப்போவுமே வாட்டராக தான் இருக்கும். அண்டு இன்னொரு டாபிக் மறந்துட்டேன், ஃபியூலில் இருக்கிற மிக்ஸ் பண்ணுறது இது இப்போ பார்ப்போம் கடைசி டாப்பிக்காக. அண்ட் டிசைல் வாட்டர் மிக்ஸ் ஆனால் ஒன்றும் ஆகாது, ரெண்டுமே மினரல்ஸ் உள்ளது. ஸோ அப் டு சேமாக தான் இருக்கும். இதே கூலண்ட்டில் வாட்டர் மிக்ஸ் ஆனாலும் நம்ம மேலே பார்த்த மாதிரி டிசால்வ் ஆயிரும். கூலண்ட்டில் டிசைல் வாட்டர் ஊற்றலாம். ஸோ இதை ஊற்றினாலுமே டிசால்வ் ஆயிரும் ஊற்றும் போது. கூலண்ட்டில் பிரேக் ஃப்ளூயிட் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா கூலண்ட்டோட தன்மையும் குறைஞ்சிரும், பிரேக் ஃப்ளூயிடோட தன்மையும் குறைஞ்சிரும். இது ஒரு மாதிரி கண்டாமினேட் ஆன மாதிரி, அது ரெண்டு இதுலேயுமே யூஸ் பண்ண முடியாத மாதிரி வேஸ்ட் ஆயிரும். ஸோ இன்ஜின் ஆயில் வந்து கூலண்ட்டில் மிக்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஓவர் ஹீட் ஆகும், வண்டி ஓவர் ஹீட் ஆகும். தட் மீன்ஸ் கூலண்ட் ரேடியேட்டர் அந்த இதில் வந்து இன்ஜின் ஆயில் மிக்ஸ் ஆச்சுன்னா ஓவர் ஹீட் ஆகும். அதுக்கு ரிலேட்டடான பார்ட்ஸ் எல்லாம் சரியாக ஒர்க் ஆகாது. அண்ட் இன்ஜின் ஆயிலில் கூலண்ட் மிக்ஸ் ஆச்சுன்னா, இன்ஜின் ஆயில் எங்கே மிக்ஸ் ஆகும்னா ஆயில் கூலண்ட்டு இந்த மாதிரி வால்டோரு பிளாக் இங்கே எங்கேயாவது கூலண்ட்டில் இன்ஜின் ஆயிலில் வந்து கூலண்ட் மிக்ஸ் ஆச்சுன்னா பிளாக்கில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே ஓவர் ஹீட் ஆகும். அண்டு பிஸ்டன்னா மூமெண்ட்டில் இருக்கிற ரிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீக் ஆகும். கண்டிப்பான சான்சஸ் இருக்குது. இன்ஜின் ஆயில் டிசைல் வாட்டர் ஊற்றினா நம்ம சேம் வாட்டரில் மிக்ஸ் ஆன மாதிரி தான் ஊற்றுற வாட்டர் வந்து பாட்டமில் போயிடும், அதாவது சம்புக்கு போயிடும். ஸோ இதால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இருக்காது, ஆனால் நம்மளுக்கு வார்னிங் சிம்பிள் மாதிரி காமிக்கும்னு நினைக்கிறேன். இன்ஜின் ஆயிலில் வந்து பிரேக் ஃப்ளூயிட் மிக்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இதோட சிஸ்டம் தனி, இது ரெண்டுத்துக்குமே மெர்ஜாக வாய்ப்பே இல்லை. ஒரு ஐடியாலஜிக்காக சொல்கிறேன். ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் ஆச்சுன்னா இதோட டென்சிட்டி, விஸ்காசிட்டி அதிகம், பாயிலிங் டெம்பரேச்சர் அதிகம். ஸோ இதில் கிடையாது. அப்படி மிக்ஸ் ஆச்சுன்னா இது வந்து உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாமே வரும். இன்ஜின் ஆயிலில் வாட்டர் மிக்ஸ் பண்ணால் நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்த மாதிரி தான். ஸோ பாட்டமில் போய் சேவ் ஆகிக்கும். ஸோ பிரேக் ஃப்ளூயிடில் வந்து இன்ஜின் ஆயில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ரெண்டுமே தனித்தனி கண்டென்ட்டு. ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, தட் மீன்ஸ் மாஸ்டர் சிலிண்டரில் வந்து பிரேக் ஆயில் இன்ஜெக்ட் ஆச்சுன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கண்டாமினேட் ஆன மாதிரி ஓஸே உங்களுக்கு வீக் ஆயிரும். ஸோ பிரேக் ஃப்ளோ அதிகமாக இருக்காது, பிரேக் எஃபெக்டிவாக இருக்காது, பிரேக் ஹார்ட்னஸ் ஆகாது. ஸோ இதே உங்களுக்கு பிரேக் ஆயிலில் வாட்டர் மிக்ஸ் ஆச்சுன்னா ஸ்பாஞ்சி பெடல் ஆகும், பிரேக் ஜெட்டரிங் வரும், அப்புறம் பிரேக்கில் உள்ளே போய் நிற்கும், பெடல் உள்ளே போய் நிற்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதே மாதிரி தான் உங்களுக்கு டிஸ்டில் வாட்டரும், இது ரெண்டுமே மினரல்ஸ் தான், சேம் இது அப் டு சேம் ரெண்டுத்துமே மிக்ஸ் ஆகும்போது. ஸோ பிரேக் ஃப்ளூயிடில் கூலண்ட் மிக்ஸ் ஆச்சுன்னா இது மாதிரி வாகலை, ஏன்னா எல்லாமே இண்டிவிஜுவல் யூனிட்டு. சப்போஸ் இந்த மாதிரி மிக்ஸ் ஆச்சுன்னா பிரேக் ஃப்ளூயிடில் கூலண்ட்டு, ஸோ இன்ஜின் ஆயிலில் நடந்த இன்சிடென்ட் தான் இதுலேயும் நடக்கும். பட் இதில் என்ன அடிஷ்னல் நடக்கும்னா, பிரேக்கே உங்களுக்கு சுத்தமாக நிற்காது, ஃபுல்லாக நீங்கள் ட்ரெயின் பண்ணி மொத்த பிரேக் ஆயிலும் மாற்றணும் இதில். ஏன்னா அந்தளவுக்கு இன்சிடென்ட் இது ரெண்டுத்தில் இது பண்ணுறது. ஃபியூலில் வந்து இன்ஜின் ஆயில் மிக்ஸ் ஆகாது. ஸோ மிக்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு இதுக்கு ரிலேட்டடான இன்ஜெக்டர் ஃபெயிலியர் ஆகும். ஸோ ஸ்பார்க் பிளக் ரிலேட்டடான ஃபெயிலியர் ஆகும், டீசல் பெட்ரோலுக்கு சொல்கிறேன். இதே உங்களுக்கு ஃபியூலில் வாட்டர் மிக்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வார்னிங் லைட் எரியும். அண்டு உங்களுக்கு வந்து அந்த ஃபில்டர்லேயே உங்களுக்கு ஸ்டோர் ஆகிரும், கீழே வாட்டருக்கு ட்ரெயின் ப்ளக்னு இருக்குது. ஸோ அதில் ட்ரெயின் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த வார்னிங் சிம்பிள் காட்டும். ஸோ பிரேக் ஆயிலில் ஃபியூலில் மிக்ஸ் ஆச்சுன்னா இது ரெண்டுமே ரிலேட்டடான ஒரே விஸ்காசிட்டி மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் கண்டாமினேட் ஆன எதுவும் தெரியாது, வார்னிங் லைட் மட்டும் எரியும், ஸ்டார்ட் ஆகாது வண்டி. ஃபியூலில் வந்து இன்ஜின் ஆயில் மிக்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே எப்படி சொல்கிறது, கொலாப்ஸ் ஆன மாதிரி தான். கூலண்ட் அண்ட் இன்ஜின் ஆயில் ரெண்டுமே ஃபியூலில் மிக்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு கண்டாமினேஷன் ஆகும், ஃபுல்லாகவே ட்ரெயின் பண்ணி தான் மாற்றணும். இது பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டுரும். ஸோ இவ்வளோ தான் தியரி. நம்ம இப்போ ப்ராக்டிக்கலில் பார்ப்போம்.
ஸோ இப்போ தியரியில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மினரல்ஸ்க்கான டிஸ்டில் வாட்டர் அந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கூலண்ட் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் 2-3 ட்ராப்ஸு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக பாருங்கள் அதில் டிசால்வ் ஆயிடுச்சு, ஏதாவது தெரியாது. ஏன் சொன்னால் நம்ம ஆல்ரெடி தியரியில் பார்த்த மாதிரி தான் கண்டமினன்ட் ஆயிரும் நம்ம வாட்டரோடு மிக்ஸ் பண்ணும்போது. இப்போ பாருங்கள் உங்களுக்கு பிரேக் ஆயில் மிக்ஸ் பண்ணும்போது எந்த மாதிரி இருக்குங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு தெரியுதா, அந்த இதில் நீங்கள் விஷுவலைஸாக பார்க்கும்போதே தெரியும் ஃபுல்லாகவே கண்டமினன்ட் ஆயிரும். நான் இண்டிவிஜுவலாகவே காட்டுறேன். ஸோ பாருங்கள் டோட்டலாகவே வேஸ்ட் ஆயிரும் பிரேக் ஆயில். ஏன்னா அதோட விஸ்காசிட்டிக்கு நம்ம நார்மல் மற்ற ஆயில் மிக்ஸ் பண்ணால் அந்த மாதிரி இருக்காது. அண்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் மிக்ஸ் பண்ணுறோம் வாட்டரில். இது நீங்கள் டிசல் வாட்டர் மிக்ஸ் பண்ணாலும் நார்மலாக மிக்ஸ் பண்ணாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மேலே வந்து பாருங்கள் ஃபுல்லாக பபுள் ஃபார்மாக இந்த மாதிரி ஆயிரும், கீழே தண்ணி இருக்கும், நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் இந்த இன்ஜின் ஆயிலில் நீங்கள் எங்கே கொண்டு போனாலுமே சரி, உங்களுக்கு கூலண்ட்டில் இருந்தாலுமே சரி, ஸோ அதோட பார்ட்டிகல்ஸ் வந்து விஸ்காசிட்டி கம்மியாக இருந்தாலும் கண்டிப்பாக மிங்கிள் ஆகும். ஸோ டிசல் வாட்டர் அதே நன்மை தான் இருக்கும். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். டவுட்னா மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் தான். தேங்க்யூ.